ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ பேசாம சிந்திக்க விடுப்பா. என்ன சிந்திக்கிறே? எப்படி ஜெயிலுக்குள்ள அனுப்புறதுன்னு சொல்லி நான் பிளான் சுமார். ஹாய் காய்ஸ், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து +1 அவங்க +2 அவங்களுக்கெல்லாம் வந்து பொது தேர்வு நடக்குது. நேற்றே வந்து திலீப்பாவை நாங்கள் காலையிலேயே அனுப்பி விட்டாச்சு. ஏன் அப்படின்னா வந்து என் தங்கச்சி சொன்னது, அக்கா நீங்கள் சீக்கிரமாக கிளப்பி கொடுக்கா. ஏன் அப்படின்னா அவள் வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஏன்னா 5 மணிக்கு கிளம்புனானா நைட்டு 9 மணி ஆயிரும். அப்போ படிக்க முடியாது. அப்போ காலையில் இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொன்னனால நானும் கிளப்பிட்டேன். ஆனால் பரவாயில்ல, தங்க பிள்ளைங்க, என் செல்ல பிள்ளைங்க சொன்ன உடனே சமத்தா காலையில் 10 மணிக்கே கிளம்பிட்டானுங்க. எனக்கு ரொம்ப வருத்தம், ஒரு பக்கத்து ஃபீலிங்கு. என்ன இருந்தாலும் தாயை வந்து ஒரு பிள்ளைய வந்து பிரியும் போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் ஒரு வலி அப்படிங்கிறது எல்லா தாய்க்கும் தெரியும். இருந்தாலும் தாய் பாசத்தையும் தாண்டி கல்வி எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் 7வது தான் படிச்சிருக்கேன், படிப்போடதெல்லாம் தெரியாது. இந்த இப்போ அவனுக்காக வந்து இந்த என்னது வேலைக்கு அப்ளை பண்ண போகிறது என்ன சொல்லுவீங்க, எம்ப்ளாய்மெண்ட்டா, அதில் அப்ளை பண்ண போகிறதுக்கு கூட நிறைய பேர் அக்கா இதை கொண்டு வா அதை கொண்டு வாங்கும்போது நமக்கு அதை பற்றியெல்லாம் சுத்தமாக தெரியாது. சரி திலீப்பா படிக்கணும், அவன் நல்ல ஒரு அதாவது காவல்துறை அதிகாரியாகவும் இல்லை ஒரு வக்கீலாகவும் இல்லை ஒரு டாக்டராகவும் இல்லை ஒரு பைலட்டாகவும் ஆகணுங்கிறது என்னோட கனவு, ஒவ்வொரு நாளோட கனவு. அப்படிங்கும்போது அவன் வந்து படிக்கிறது என்னமோ அந்த பேங்க் மேனேஜரு, வக்கீலு, அப்புறம் இன்னொன்று என்னமோ ஆடிட்டரா, அந்த குரூப்புக்கு தான் என்னமோ படிக்கிறானா. சரி, குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் தாயோட எண்ணங்களில் வந்து குழந்தைங்கள்ட்ட திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச படிப்பில் வந்து படித்து நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க வந்து வழி வகுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எதுவும் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது வந்து வேறு ஒரு கதை, சரிங்களா? அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லையா நேற்றுலேருந்து. ஏன் அப்படின்னிங்கன்னா, அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம் எல்லாம் காய்ச்சி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி தலையில் வந்து நேற்று நிறையா தேய்ச்சிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரியல, அந்த கொண்டை போட்டுக்கிட்டு கொண்டையோடு தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அந்த திருநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு ஒரு ராசியே இல்லை உள்ள இருக்குது. அன்னைக்கு இப்படி தான் புல் போதலே அப்படி போனேன். நேற்று போனால் கொண்டையை போட்டுக்கிட்டு கொண்டையெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நான் போனேன், சரிங்களா? அப்படிங்கும்போது இப்போ என்ன வளவலன்னு இழுக்கலை, ஷார்ட்டாக சொல்ல தரேன். அதனால் இன்றைக்கி பொது தேர்வு எழுதக்கூடிய என்னோட சகோதரர் குழந்தைங்களுக்கும் என்னோட தம்பிகளோட குழந்தைங்களுக்கும் எல்லா மாணவ மாணவிகளும் நல்லபடியாக பரீட்சை எழுதணும். கவனமாக எழுதுங்க. உங்களோட கடவுள், அது முருகனாக இருக்கலாம், ஏசப்பாவாக இருக்கலாம், அப்போ அல்லாவாக இருக்கலாம், எல்லாரும் கடவுளை மட்டும் நம்புங்க, மனசில் வச்சுக்கோங்க. தெளிவாக நிதானமாக மனசை ஒருநிலைப்படுத்தி பரீட்சை எழுதுங்க. ஏன்னா ஒரு குழந்தை தாய்கிட்டேருந்து வெளியே வரும்போது என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அதே மாதிரி தான் நீங்கள் பரீட்சை எழுதி அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்து அதில் வந்து பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே பெத்த தாய் தகப்பை ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்கூலோட ஆசிரியர்களுக்கும் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, அப்படியே ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் என் செல்ல தங்கச்சி மகங்க எல்லாருமே நல்லபடியாக பரீட்சை எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து திருச்செந்தூர் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்காக 1,4 ரூபாய் காணிக்கை எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து நான் 90 பூசிட்டு நான் வந்து கிளம்ப வேண்டிய இடத்துக்கு கிளம்புவேன். என்னடா நீ எழுத போற? ஆமாப்பா, நான் பரிசு எழுதுறேன். என் தங்கச்சி மகளுக்கு பரிசு எழுதணும்னு, அதுக்காக என் தங்கச்சி பிள்ளைய பரிசு எழுதி நல்லபடியாக பாஸ் ஆகணும். 11வது 10வது பிள்ளைங்கெல்லாம் என் பிள்ளை கூட நான் வேண்டேன்னா என்னமோ தெரிலங்க, என் தங்கச்சி பிள்ளைங்க அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு பாசங்க, சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா எப்போ பார்த்தாலும் கிழிஞ்ச நைட்டி அப்படி இப்படின்னு அக்கா எப்போ பார்த்தாலும் கிறுக்கு மாதிரியே இருக்குமே, என்ன இப்போ 2 நாளாக பார்த்தா ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே மேக்கப்பு, ஒரே பரபரப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கெத்தா, திமுறா, ஆணவமா, அகபாரமா, எவனுக்கு அடங்காமல் ஒரு சண்டியர் குதிரியாக மொத்தமாக சொல்லணுமா ஒரே வார்த்தையாக, பச்சை பொறுக்கியாக கேடுகட்ட பொறுக்கியாக வாழ்ந்தவன் நான் தான், சரியா? ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாராவது என்னை ஒரு வார்த்தை பேசுனா அவன் வம்சத்தையே இழுத்து பேசுவேன், அவன் நாட்டுக்கிட்டு தொங்குற அளவுக்கு பேசுவேன். ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பொறுமையையும் இவ்வளோ ஒரு அமைதியும் கற்றுக் கொடுத்தது சிறை, சரியா? சிறைக்குள்ளே போனால் இருங்க சொல்ல வர்றேன், ஏன் நான் முந்திரிங்க. சிறை என்பது ஒரு குற்றவாளியை திருப்பி குற்றம் பண்ணணும் அப்படின்னு தூண்டக்கூடிய இடம் அது கிடையாது. அதுவும் ஒரு பள்ளி தான், சரியா? ஒரு படிக்காத குழந்தைய வந்து எப்படி தனியாக உட்கார வச்சு அவனுக்குன்னு ஒரு தனி இது பண்ணி படிப்பை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சிறைக்குள்ளே போகும்போது நம்ம செய்கிற குற்றங்கள், நம்ம செய்கிற தவறுகளை உணரணும்.
திருந்தணும், அவங்க உடனே நல்லபடியாக அவங்க ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுனால தான் ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து வச்சுட்டு சொந்த பந்தம் அப்படிங்கிற பாசத்தையும் தள்ளி வச்சு நமக்கு சிறைக்குள்ள ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தையும் அங்கேருந்த அம்மாக்கள் சொன்ன அந்த விஷயங்களையும் நான் மனசார ஏற்று அதன் வழிபிரகாரம் நம்ம நடக்கணுங்கிறனால தான் இப்போ வரைக்குமே நான் கெட்ட வார்த்தை ஒரு சில நேரத்தில் விட்டுடுறேன், அது கூட என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னை இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாகவும் அமைதியாகவும் வச்சதுக்கு காரணம் எங்களோட சிறைச்சாலையும் அங்கே இருக்கக்கூடிய அம்மாக்களும் தான். அதையும் தாண்டி ஏன்னா அங்கே இருக்கிறப்ப அவங்களோட இது இப்போ இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் சரியா, உங்கள் அண்ணன் வந்துட்டு பேசாதப்பா, ஏன்னா நான் ரொம்ப ஆத்திரமாக பொங்குவேன், நான் இப்படி தான் பேசுவேன், நீ யாரா கேட்க, நீ யாரா என்னடா பண்ண அப்படிங்கும் போது வேணாப்பா கோவப்பட, நான் கோவப்பட்டு பேசுகிறப்பெல்லாம் என்னை விட்டுருவார். அதுக்கப்புறம் உட்கார வச்சு இப்படி பண்ணுறியா இப்படி ஆகும், அப்படி போறியா அது அப்படி ஆகும், இதை இப்படி செஞ்சியா இது இப்படி ஆகும், இதோட விளைவுகள் இப்படித்தான் சரியாப்பா. ஒரு பரீட்சை எழுதுகிறோம் அப்படிங்கும்போது இதுக்கு இப்படி தாண்டா வந்து மார்க்கு கொடுப்பாங்க, கடைசியில் டோட்டல் மார்க் இப்படி தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பொண்ணாக அமைதியாக அடக்கமாக ஒருத்தனுக்கு அதாவது புருஷன் அப்படிங்கிறது இல்லைனாலும் புருஷ சாணத்தில் நான் அவரை வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது அவர் சொல்லும்போது ஏன்னா ஆம்பளைங்களுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையை நான் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், நல்லபடியாக வாழ்ந்துருக்கேன். ஆனால் எவனுக்குமே அடங்க மாட்டேன், எவன் என்ன சொன்னாலும் வந்து பாடுறான். அப்படி இருந்தவன் இன்னைக்கு ஒரே ஒருத்தன் இந்த சிக்காபாய் அப்படிங்கிற ஒரே ஒரு மனுஷனுக்காக தான் நான் அடங்கி உட்காந்துருக்கேன். இதுக்கு கூட நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் அவன் சம்பாரிச்சு கொடுக்குறான் அதனால் நீ அடங்கி தான் இருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது சிக்காபாய்க்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா சிக்காபாய் சம்பாரித்து கொடுக்குறத விட பல மடங்கு என்னால் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு வாட்டி நனைஞ்சாலும் நனைஞ்சது தான், பல வாட்டி நனைஞ்சாலும் நனைஞ்சது தான் சரியா. அதையும் தாண்டி அவர் வந்த ஸ்டேஜ் என்ன, நான் இருந்த ஸ்டேஜ் என்ன, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நான் உனக்கு எல்லாமே செய்கிறேன், நான் ஒரு மேனேஜராக இருக்கேன், என்னால் முடிஞ்சது 5000 10,000 நான் தர்றேன். இந்த திலீபா கோகுல் வந்து அப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க, ரொம்ப சின்ன பசங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நீ இருக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட பிடிச்சதே ஒரே ஒரு விஷயம். உங்களுக்குலாம் என்ன பிடிக்கலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா மாப்பிள்ளையிலையோ தங்கச்சியெல்லாம் நான் தலையிட மாட்டேன். இருக்கிறத வச்சு நல்லபடியாக வாழணும்னு சொல்லி ஒரு தப்பான வழிக்கு போகும்போது அதை போகக்கூடாதுன்னு ஒருத்தன் திருத்தி வாழ வைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் கடவுளுக்கு நிகர். அவர் இந்த 30 நாள் நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. கடவுள் வந்து ஒரு தவறான வழியில் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சப்போர்ட்டுக்கு இல்லாமல் 2 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாளே அப்படிங்கும்போது என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது நான் இருக்கப்பா உனக்குன்னு சொல்லி எந்த தப்புமே நீ பண்ணக்கூடாது. இனிமேல் அந்த மாதிரி வார்த்தை நீ பேசவே கூடாது. நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி தான் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி இந்த மோதிரம் போட்டார். எங்களுக்கு இவ்வளோ நகை வாங்கி காரு வண்டி ஆடம்பரமான வாழ்க்கை கட்டு மெத்தை சோப்பா எவ்வளவோ வாங்கி கொடுத்து இத்தனை நகை 10லேருந்து 15 நகை வரைக்கும் அவ்வளோ நகை வாங்கியும் இந்த மோதிரத்தை மட்டும் நான் இப்போ வரைக்கும் மாற்றாமல், இந்த பாருங்க சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மோதிரத்தை பாருங்கள் தெரியுதா, பூரா கல் கொட்டி போய் நெளிஞ்சு போய் கிடக்கு தெரியுதா, சைஸு நெளிஞ்சே போச்சு. இது காதல் சின்னம் சரியா. ஆனாலும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. இந்த மோதிரத்தை மாற்றி கொடுப்பா அப்படியா, நான் கபர்சான் குழியில் போகிறப்ப நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். புரியுதா. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவர் எம்பூட்டு நகை வாங்கி கொடுத்தாலும் என்ன மனசார ஏற்றி எங்கிட்ட சத்தியம் வாங்கி நீ என்னை தவிர எந்த தப்பு செய்யக்கூடாது, நானும் எப்படியோலாம் இருந்தேன், நான் இனிமேல் உனக்காக நான் இந்த துரோகமே பண்ண முடியாது. கட்டுன பொண்டாட்டியாக இருந்தால் கூட அவளை தொடும்போது கூட அது என் மனசை உறுத்தும். ஏன்னா நமக்குன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறா அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லை. இவரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் குசும்பு வேலை என்ன பண்ணி விடுவார் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லவா, வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படியே இடுப்பில் கை வந்து அப்படியே சிரிக்கிறப்ப அவர் முகத்தை பார்த்துருக்கீங்களா, இடுப்பில் கை வச்சு நோண்டி விட்டுருவார். சரியா. அப்படிங்கும்போது கூட வாழ்கிறவன் இடுப்பை தொடும்போது கூட எனக்கு கூசுது. அப்போ அடுத்த ஆம்பளைங்க என் பக்கத்தில் என்னன்னோ என்னை தொட்டோ பேச முடியுமா? 6 வருஷமாக புருஷனாக வாழ்கிறாருல்ல, அவர் தொட்டாலே எனக்கு கூசுதா கூசலையா? நீங்கள் கேட்பீங்க, ஆமாம் நீ உலகமே சுற்றி வந்துட்ட, சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் போயிட்டு வந்துட்ட, எத்தனை பேரை உன்னை பழுது பார்த்துட்டேன், உனக்கு என்ன கூசுதா அப்படின்னா 6 வருஷமாக யாரோட கையும் படாமல் நான் இருக்கிறனால அவர் தொட்டால் கூட எனக்கு கூசும். புரியுதா. கூசுறவ தான் பொம்பளை, கூசாமல் கேட்குறவன்ட்டெல்லாம் திறந்து காமிக்கிறவ பொம்பளை கிடையாது. சரியா. 2வது எந்த ஆம்பளைகளும் என்கிட்ட வந்து சில்மிசம் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும்.
அதனால் இந்த சாப்டர் அப்படியே விடுங்க. அடுத்து ஒரு மெயின் மேட்ருக்கு வர்றேன். என்ன நேற்று வந்து பிரச்சனை முடிஞ்சு உள்ளே போய் நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அக்கா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வெள்ளிப்பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பைய இல்லை வெட்டி பைய ஒன்று இடத்துல என்ன இருக்குங்கிறேனே. சரி, இந்த இடத்துல நான் உன்னைய கேட்குறேன், இந்த போலீஸ் ஸ்டேஷன் வர்றப்ப இந்த ஏரியாவுக்குள்ள நீ வந்து கத்துனில பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இல்லை, நீ வந்தவ ஏதோ பழைய சோத்துக்கு பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி மாதிரி நீ வந்து நீ நின்று அலப்பறையை போட்டது பூரா வேடிக்கை பார்த்தாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் நீ எப்படி வந்து நின்ன, நான் எப்படி வந்தேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் டவுசர் போட்டு வந்தேனா? யார் நீயா? எவர் சொன்னது அப்படி? அப்படி சொல்லியிருக்காளு, டவுசர் போட்டு வந்தானா. அதாவது பொண்டாட்டியா இங்கே நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்கோம், நீ வந்து கத்ரா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிளாக் கலர்ல அந்த லூசா அந்த இது மாதிரில போட்டு வந்த, அதுக்கு பேர் வந்து ஏதோ ஒரு பேண்ட் கீழ வரைக்கும் ராஜஸ்தான் மாடல் மாதிரி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன், என்ன மாதிரி இருக்கேன், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். 2 பேர் வந்தீங்களே, ஒரு துண்டை ஒன்று அவ போட்டுக்கிட்டு, அதாவது இன்னும் நான் சொல்லவா, அவ அப்படி வந்தது நல்லதுதான். இவ்வளவு கேவலமா இங்கேயே இப்படி வர்றாளே, இவ வீட்டுக்குள்ள எப்படி இருப்பா, இவ வீட்டை எப்படி வச்சிருப்பான்னு சொல்லி காரி காரி துப்பி இருப்பாங்க. அப்படி இல்லைங்க, விஷயம் கவனிக்கலையா? பொண்டாட்டிங்க கூத்தியா அப்படின்னு சொல்ற சூர்யா எவ்வளவு கெத்தா வர்றா, பொண்டாட்டிங்கிற இவ எப்படி பிச்சைக்காரியா எப்படி வர்றா? நீ இப்போ வந்து பொண்டாட்டின்னு ஊரே கூவுனாலும் உலகமே கூவுனாலும் நாங்கள் 2 பேர் எங்கே போனாலும் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. சிக்கா சூர்யா அப்படின்னா நீ இல்லை, நீ மண்ணுக்குள்ளேயே போனாலும் மறையாத ஒரே பேர் சிக்கா சூர்யா. என் நகையை அபரிச்சிருட்டா, என் நகையை எப்படி பண்ணிட்டா, இப்படி தானே பழனியில் ஒருத்திக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னேன். இப்போவே தெரியுது அவன் உதாரு அப்படியா பிடிக்கிட்டு வந்துட்டாரா? எந்த கடையில் அந்த நகையெல்லாம் வாங்கினேன், எந்த சீட்டு வேணும்? நான் வீட்டை விட்டு வரும்போது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வெறும் ஆளா தானப்பா வந்தேன். ஆமா, கட்டின போட்ட துணிமணியோட தானே வந்தேன். அதையே நான் திருப்பி கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன். நல்லா கேட்டுக்க, அவர் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது சரியா? அவர் போதையில் சுயநனவு இல்லாதப்ப அவர் எழுதி கொடுத்துட்டாரு, ஏமாற்றி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதை வந்து தான செட்டில்மெண்ட் தான் அவர் பண்ணியிருக்காரு, மனசார பண்ணி கொடுக்கல அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கவேன். இங்கே வரு, இப்போயும் நான் ஒன்று சொல்கிறேன், நானா வேணாம் சரி அந்த பயல்களுக்காக கொடுத்தாச்சு, அது நமக்கு தேவையில்லை. உடனே சொல்லுவாங்க அந்த வீட்டை பிளான் போட்டால் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கவே. சீரியஸாக நான் ஒன்று சொல்லவா, எங்கள் ஊர் பிடாரி மேலே சத்தியமாக ஒன்று சொல்லவா, அதே வீட்டை நான் வாங்குவேன். அதே வீட்டை நான் வாங்கி அந்த வீடை எப்படி கோயில் மாதிரி மாற்றணுங்கிறத நான் மாற்றுவேன். என் புள்ள மேலே ஆணையாக இப்போ வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அந்த வீட்டை நான் வாங்குவேன். அதே வீட்டை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சும்மா எப்படி அப்படியே என்ன மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நீங்கள் சவாலை விட்றீங்களா? பார்ப்போம். ஒரு வாரத்தில் நான் நினச்சேன்னா வாங்கி போடுவேன் நான். அதே வீட்டை வாங்குறோம், என்ன ரேட்டுக்கு வாங்குறோம், நம்ம எப்ப வாங்கினோமோ அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த காசை கொடுத்து தான் வாங்குவோம். ஆமா, இப்ப உள்ள மதிப்புக்கு வாங்க கூடாது. ஆமா, ஏன்னு கேட்டா நீங்க சும்மா தர வேணாம், காசை கொடுத்துறோம். எப்பா நான் என்ன சொல்றேன்னா, அவரோட சொத்து, அவர் வந்து முழுக்க அவரோட உழைப்பு. இதை ஒன்றும் தாத்தா சொத்தோ முப்பாட்ட சொத்தோ கிடையாது. இதை நான் சொல்லுவீங்க, அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான் நான் இந்த பிளானை போடுறேன் அப்படிம்பீங்க. எங்கள் கடை திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையா எனக்கு கிடையாது. ஆனால் அந்த வீட்டை இவ வச்சிருந்த வீடும் நான் அந்த வீட்டை எப்படி வச்சுக்குவேன் அப்படிங்கிறதையும் பாப்பாமா, சவால் விட்டு பாப்பாமா. நான் இன்னொன்று வந்து சொல்கிறேன், அப்படியே என்னமோ வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை என்பதே அப்புறம் என்னப்பா, நான் கொண்ட லட்சியம். ஏண்டி கொண்டக்காரி, என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2ல் 1 பார்ப்பேன், அதையும் சொல்லிடு. அப்படியா? ஆமா, நீ சொல்லு. என்னை மதிச்சா நான் மதிப்பேன். இவர் நான் என்ன காலைல வீடியோல சொல்லியிருக்கேன்னா, நாங்க போனாலும் வந்தாலும் அவ கண்டுக்கிற மாட்டா. இப்ப அவளே வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டால, இனிமே போகவே கூடாது. மதிச்சா நானும் மதிப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமா நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், 2 விஷயம்தான் சிக்கப்பா உங்கள்கிட்ட தான். ஒன்று, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அவளுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற விஷயத்த நீங்க இறங்கணும். இல்லைன்னா பிடாரி மேல சத்தியமா பைய தூக்கிட்டு நீங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் இந்த மீடியா மூலியமாவே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், பிடாரி மேல சொல்லிட்டேன். நான் என்னோட பிளான சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்க. கிளம்பி நேரா இங்க போறோம், எப்பயார் போட்டு எப்பயார் காப்பியே வாங்குறோம், எப்ப ரிமாண்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்படியே நேராக வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஹைகோர்ட்டு. நம்ம இதுகிட்ட இருக்குல்ல, டிவிஎஸ் ராஜா மன்றத்துக்கிட்ட.
அந்த கோர்ட்டுக்கு போறோம். அங்க போய் நம்ம வக்கீல் இப்போ ஒருத்தரை நியமிச்சிருக்கோம். ஆமா ஆமா அவரை பார்த்து வக்கீல் நோட்டீஸ் உண்மையிலே அந்த பரஸ்பரமா போறது கருத்து வேறுபாடு அதெல்லாம் வேணாம். டைரக்டா விவாகரத்து. சரி உங்களைய அதுக்கு எவ்வளவு செலவாகும்? இருங்க, உங்க அப்பாவை அவ்வளோ திட்டினாலே இதே நானா இருந்தா நீங்க இந்நேரம் என்ன என்ன பண்ணிருப்பீங்க? கழுத்து அறுத்து போட்டு சரி போனா போகுது, போயிட்டு போறா விடு, ஏதோ சம்பாரிச்சுக்கிட்டு ஏதோ குடும்பத்தை பார்த்து நானும் அப்படித்தானே. நான் கூட என்ன சொன்னேன், அட உடுப்பா பேசினா பேசிட்டு போறா வச்சுட்டு போறா, அவ்வளோ நாலு காசு சம்பாரிச்சு அந்த பயலுக்கு சாப்பிட்றாங்க, அந்த பேரை பையன் இருக்கேன் அவனை பார்த்துக்க. நான் உனக்கு ஒன்று தெரியுமா, உன் மேலே சத்தியமாக நான் நினச்சேன்னா அவள் இல்லாத இடம் தெரியாமல் நான் ஆக்கி போடுவேன். அந்த குழந்தை பிள்ளை ஒரு பொண்ணுங்கிற ஒரு இது இல்லாமல் அனாதையாக போயிருமேங்கிறனால தான் நான் பேசாமல் இருக்கேன். என்னைய பற்றி 6 வருஷம் வாழ்றீங்களே உங்களுக்கு தெரியாதா? அவள் எதுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தா? அவள் தனியாக வந்திருந்தான்னா நான் சொன்ன தெரியுமா 108ல் ஏற்றி விட்டுருவேன்னு. எங்கே சுருட்டி எங்கே அடிப்பேன்னு தெரியும். இந்த ஏரியா 2 பேரையுமே உன்னால அடிக்க முடியாதா? நான் தாராளமா அடிப்பேன். ரெண்டாவது ஒன்று சொல்றேன், இந்த பிச்சைக்காரி யார் போல நம்ம குடும்ப விஷயத்துல வர்றதுக்கு ஊர் வயிட்ட போறவ இவ யாரு? இவ புருஷன் மாமா வேலை பார்க்கறானா, கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறானா? நான் அந்த பையில பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் பண்ற ஒரு பொம்பளை அடக்கி வைக்காம ஊர் மேல விட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அடுத்த வீட்டுக்கு வர்ற அளவுக்கு இவன் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவன் எவனையுமே நம்ம நல்லவன் நம்ப வேண்டாம். அவன் புடுங்குற வேலை அவன் பெரிய புட்டிக்கா இருந்துட்டு போறேன், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவன் வர்றானா வரட்டும் வீட்டுக்கு. நம்ம வீட்டு குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு இந்த எச்ச பொறிக்கு முண்டை அவுத்து காமிச்சவ இவ யார்? முதல்ல என்கிட்ட பணம் வாங்கி தின்னு புட்டு எல்லாமே ரெக்கார்ட் ரைட்டா இருக்குடா. நான் போடுறேன்டா அப்ப கம்யூனிட்டி போஸ்ட்ல. நான் இத்தனை நாள் இப்ப நேத்து கூட காலைல கூட ஒரு ரெக்கார்டு எடுத்து அப்ளை பண்ணி தான் கேட்டேன். அவர் கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துருந்தாரு. என்ன கேட்டா? என்ன அழுதா? எனக்கு கோகுல மட்டும் கொடுத்துட்றி, எனக்கு பிள்ளைங்க இல்லடி, கட்டில மத்தையெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்டி, சிக்கானே சிக்கானே. என்ன அழுத வாட்ஸ்அப் காலில் வந்து அழுதியா? கிட்டத்தட்ட 120 ஆடியோ வச்சுருக்கேன். என்னைய பற்றி போடுறியா? என்ன போடுவேன்? சிக்காவுக்கு தெரியாமல் காசு கொடுத்து வச்சேன். நான் தான் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். நான் ஆமாப்பா நான் தான் இந்தாப்பா என் தங்கச்சிக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தேன். அவசரம் ஆத்திரம்னா எதா இருந்தால் அன்னைக்கு கோர்ட்டுக்கு போனோம். திடீர்னு வக்கீல் 30,000 ரூபா ஃபீஸ் கேட்டார். அவர்கிட்ட இல்லை, அவர் சம்பாரிச்சு என்கிட்ட தான் நான் கொடுக்குறாரு. அவருக்கே தெரியாமல் நான் 4 காசு சேர்த்து வச்சா தான் திடீர்னு எங்களுக்கு ஒரு சரி நான் சொல்கிறேன். திடீர்னு இருக்காரு, ஒரு உடம்பு முடியலை, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஏதாவது ஒன்று கட்டணும்பாங்க. நான் தானேங்க போய் கட்டணும். நான் தானே ஒரு குடும்ப பொம்பளை. நான் ஒன்றும் சம்பாரிச்சு எங்கள் அம்மாவுக்கோ பாலாவுக்கோ பிள்ளைங்களுக்கு டெபாசிட்டோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் சிக்காபாய் அவள் குடும்பத்தை எப்படி சேஃப்டி பண்ணுறான்னு பாருங்கன்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம். எங்கள் 2 பேர்த்துக்கும் நாளைக்கு பிரச்சனையே வந்தாலும், ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது ஒரு வக்கீலை பார்க்கணும், காசு கொடுக்கணுங்கும் போது யார் கொடுப்பா? எங்கள் காசை இன்றைக்கிடா கொள்ளையடிப்பேன். ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் கோயம்புத்தூர் விஷயத்தில் ஏமாந்துட்டோம். அவ்வளோ பணம் அவ்வளோ நகையும் கொடுத்து கடைசியில் அந்த மனுஷனுக்கு பிசிபியில் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட இல்லாமல் எவன்டா மனுப்பொருள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவர் இருந்தவர். எனக்கு தெரியும். நான் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த மனுப்பொருளை அந்த டெப்டி அம்மா காலில் விழுந்து நான் அனுப்புனேன். அம்மா கொடுத்துருங்கம்மா, அம்மா கொடுத்துருங்கம்மான்னு. அப்படி அனாத அப்போ மாதிரி கிடந்தார் அவர். இத்தனைக்கும் அவர் அக்கௌண்ட்டில் 38,000, என் அக்கௌண்ட்டில் 10,000, திருப்பி 75 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா பணம்டா. கடவுள் மேலே சத்தியமாக 2 லட்சம் ரூபா பணம், 10 பவுன் நகை. ஆனால் அந்த மனுஷன் ஒரு மிக்சர் பாக்கெட் கூட இல்லாமல் உட்காந்துருந்தேன் தெரியுமா? அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நாங்கள் எப்படி இருந்தோம் என்ன இருந்தோம். அந்த மனுவில் நம்மளை பார்க்க யாராவது வரமாட்டாங்களா? ஒரு தீனி கிடைக்காது. ஏன்னா அவர் சின்ன பிள்ளை மாதிரி, வயசு தான் ஆச்சு அவருக்கு, அவர் சின்ன பிள்ளை மாதிரி தான் சரியா. ஒரு தீனி திலிப்பா போட்டு சும்மா கிடக்கும், அதை திங்க மாட்டார். திலிப்பா திங்கிறது, இந்த கோகுல் திங்கிறது, இதை தான் அவர் வந்து இது பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டையே இவளுக்கு என்னென்ன பிளாக்மெயில் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணி, எனக்கு சளி வேற பிடிச்சிக்கிச்சு அந்த எண்ணெய் வச்சு குளிச்சது, எப்படிலாம் பண்ணி வாங்கியிருப்பாளுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வராங்கட்டியும் அவ்வளோ வேகமாக எழுதி வாங்கினது. நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்க, இப்பயும் சொல்கிறேன், நான் நினச்சி சிக்காபாய்கிட்ட பத்தாத்தா மாற்று, எனக்கு பின்னாடி தான் இந்த சொத்து என் மைங்களுக்கும் என் பேரனுக்கும் அதாவது வந்து இப்போ நீ பேரன் போடு, அவங்க பேரை கூட நீ போடாத, பேரனுக்கு தான் முழுக்க அந்த சொத்து. ஏன்னா அவன் தாய் இல்லாத புள்ள, அவனுக்கு தான் இந்த உரிமை அப்படின்னு சொல்லி நீ எழுதுன்னு சொல்லி இந்தவரு நீ வெறும் வாயில் ஜம்பவை மட்டும்தான் பண்ணுவ. நான் எல்லா ஜம்பவும் காட்டி போடுவேன். எல்லாம் தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரி அப்ராணி மாதிரி படிக்க தெரியாத மாதிரி கூலை மாதிரி நான் இருக்கேன். நீ போய் இந்த யாரு என்ன மூக்குப்படி சுகரு என்ன போய் திருமாராஞ்சி அண்ணனை போய் பார்த்தியா? எனக்கு ஆல்ரெடி அவரை தெரியும், புரியுதா? அவரை தெரியும், அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுமான்னு சொல்லி உன்னைய விட எல்லாம் ரெடி பண்ணி தான் நான் வச்சுருக்கேன்.
பூச்சாண்டித்தனத்தெல்லாம் நீ என்கிட்ட காட்டக்கூடாது, புரியுதா? கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு நீ அப்படியே பெரிய டானா பேசுன, டே டான் வந்து நான் டான் அப்படின்னு காட்ட மாட்டாங்க, புரியுதா? நீ ஒரு டம்மி. நான் இப்பயும் தான் சொடக்கு போட்டு சொல்கிறேன், திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன், என் பிடாரி மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் பிள்ளை மேலே ஆணையாக சொல்கிறேன், பாண்டி மேலே ஆணையாக சொல்கிறேன், நீ அழிஞ்சு நீ நட்டு தெருவில் நின்று நீ என்ன கத்தி கதறி அழுக போகிறேன்னு கேளு, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்த ஆளுக்கு தான் நான் உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆளான ஆளே அவளே சொன்னான், ஒரு விபச்சாரி சொல்லி எனக்கு வந்து நடக்க போதான்னு கேட்டா. அதே தான் சொல்கிறேன், விபச்சாரம் பண்ணி அதை சொன்னால் பழிக்குதோ பழிக்கலையோ அது வேற. நான் இன்றைக்கி ஒருத்தனுக்கு உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல, இப்போ அந்த ஆளுக்கு தெரியாதா? அதனால் என்ன சொன்னா, நீ யாரை வேணாலும் போய் பாரு, எவ்வளோ பெரிய அப்பா டக்கரை வேணாலும் போய் பாரு, எவ்வளோ பெரிய டானா வேணாலும் நீ போய் பாரு, இந்த மசருக்கு கூட நான் பயப்பட மாட்டேன், சரியா? எந்த ஸ்டேஷனில் உன்னை உட்கார வச்சாங்களா, அது என்ன அப்படியே பெரியதா கூப்பிட்டாங்க, எப்படி சும்மா கூப்பிட்டாங்களா? உன்னைய வீடு தேடி வந்தப்போ உன்னை சும்மா கூப்பிட்டாங்களா? ஏரியாவுக்குள்ளே இருந்து போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி உன்னை வர வச்சாங்கன்னு நினைக்கிறாங்களா? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பேசவே யோசிப்பாங்க, பேசவே பயப்படுவாங்க. அந்த பிள்ளை அதுவாட்டுக்கு இருக்குது, பண்ணுது வைக்குது அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்னு கத்துனியே, யாராவது ஹவுஸ் ஓனர் நம்பர் கொடுத்தாங்களா? இல்லை உன்னை கூப்பிட்டு ஏமா கத்துறா, வாமா உட்காருமா தண்ணியை கொடுமா அப்படின்னு சொன்னாங்களா? எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன், புரியுதா? அதனால் நான் என்ன சொன்னேன், எங்கள் ஊர் பிடாரி மேலே சத்தியமா உங்கள் 2 பேரையும் ஜெயில் கம்பி என்ன வைக்கலை. எங்கள் அப்பா கணேசா சாரிக்கும் எங்கள் ஆத்தா அமிர்தத்துக்கும் நான் வந்து பிறக்கவே இல்லை, சரியா? இதில் தலையிட்டு சிக்காபாய் பாவப்பா, சுமியை விட்டுருப்பா, இந்த பிள்ளைகளை பார்க்க வேணுப்பா, அந்த பையனை நான் வளர்க்குறேங்க, முருகன் மேலே ஆணையா நான் வளர்க்குறேங்க, அந்த சின்ன பையன் தானேங்க, ஏன் நான் பாட்டி இல்லையா அவனுக்கு? இவளை விட தாய்ப்பாசமாக நான் எனக்கு எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? நான் குடிக்கல, என்ன குடித்தாலும் என் பிள்ளைங்களை எப்படி ஒழுக்கத்தோட வீட்டை நேற்று நடந்த சண்டையை கூட தெரியாமல் தான் இருந்திருக்காங்க. அப்போ எப்படி புள்ள வளர்த்துருக்கேன்? அந்த குழந்தை பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன். இந்த கேடு கட்டு கேவலமானவள்கிட்ட பிள்ளைய விட்டா கூடிய சீக்கிரமே அவனே போய் ஒரு தப்பான பாதையில் போகிற அளவுக்கு இவளே பண்ணி விட்டுருவான். எவ்வளோ ஒரு கேடு கட்டவ, லைவில் உட்காந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாளே, அந்த குழந்தை பிள்ளை வாய் பார்த்தா அது என்ன வார்த்தைன்னு கேட்காத? நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு இப்பயும் சொல்கிறேன், அசாரு உனக்கு இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன், உன் புள்ள உன் பொண்டாட்டியோட தனியாக உன் குடும்பத்தை போய் நீ பார்த்துக்க. இவ கூட விட்டு இவ கூட நீ சேர்ந்த அதுக்கப்புறம் திரும்பியும் உன் குடும்பம் வந்து என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. அக்கா நான் சொன்னால் நல்லது சொல்லுவேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். என் மேலே நீ ஒரு மரியாதை வச்சுருக்க. உன் குடும்பத்தோடு பார்த்து உன் வாழ்க்கையை பார்த்து நீ வாட்டுக்கு போ, இல்லையா உன் சம்பந்தக்காரம்மா வீட்டில் கொண்டே விட்டுரு. ஏன்னா அவங்க பெத்த பிள்ளையோட பேரன், அவங்க அதை விட பத்திரமா பார்த்துக்குவாங்க. அவங்களாம் வந்து ஒரு இஸ்லாத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்க. அதனால் உன் பிள்ளையோட வாழ்க்கை முக்கியம், உன் புள்ள முக்கியம். மனைவியை தான் இழந்துட்ட, துரதிர்ஷ்டமாக இறந்துட்ட. அந்த மனைவிக்கு எப்படியோ அந்த மாதிரி நடக்காமல் உன் பிள்ளைய நல்ல வழிக்கு கூட்டிகிட்டு போ. ஒரு அக்காவாக நான் சொல்கிறேன், இவளை தான் நான் சொல்கிறேன், இவ கூட சேர விடாத. விட்டினா உன் புள்ள அவ்வளோதான், சரியா? ஓகே மக்களே, நான் அடுத்தடுத்து வேலை போவேன். இதை வந்து இப்படியே விடுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பேர் உங்கள் அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு, அண்ணே வேணாம்னே, நீங்கள் விட்டுருங்கண்ணே, நீங்கள் சொன்னாதானே சூர்யாக்கா வந்து கேட்கும், அமைதியாக விடுங்கண்ணேன்னா அவரே என்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, சத்தியமாக இந்த விஷயத்தை விடுப்பான்னு முருகன் மேலே ஆணையாக அவர் சொல்லவே இல்லை. இல்லைன்னா இன்னார வரைக்கும் எனக்கு தெரியும், உட்காந்து மண்டையை கழுவி எப்பான்னு பச்சையாக சொன்னோம்னா என் காலில் கூட விழுந்துருவார். விடுப்பா, அந்த குழந்தைக்காக பாருப்பா, விடுப்பா, விட்டுருப்பான்னு கெஞ்சுவார். ஆனால் அவர் எதுவுமே கேட்கல, சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவரே ரொம்ப வெறுத்து வெக்ஸாகி போய், ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசும்போது கூட பேசாமல் விட்டுட்டார், சரியா? அதனால் என்ன சொன்னால், முழு மூச்சா நாங்கள் இறங்குறோம். இந்த நேற்று கூட தந்தி நியூஸில் எல்லோரும் தந்தி நியூஸ் பார்த்தீங்களா? சாதாரண விஷயம்தான். உன்னை எப்படி நீ எங்கே போய் என் வீட்டில் இருந்து போனியே, நீ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தானே நின்ன, நான் கெத்தாக சொல்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் தானே லைவ் போட்டுக்கு நின்னேன். 10 நிமிஷத்தில் உன்னை தூக்கணுண்ணா, 10 நிமிஷத்தில் உன்னை தூக்கி கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சேன். நான் வர 2 மணி நேரம் உன்னை உட்கார வச்சாங்களே, நான் எனக்கு அப்படி வருது. என்னோட இது பவர் என்னன்னு உனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் ஒரு ஃபோன் அடித்தா அது எங்கே போகும், என்ன ஆகும், ஏதாகும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. பெட்ரோல் வண்டி வந்துச்சா, ஏறினீங்களா 2 பேருமே? வீர வசனம் பேசினேன், பஸ் ஏறுறதுக்கு நின்ன, அதுதான் நான், புரியுதா? இதோட மட்டும் இல்லை, அடிக்கடி நீ திருநகர ஸ்டேஷன் வருவேன்.
வர வைப்பேன், உன்னை எஃப்ஐஆர் போடுவேன். அதே கூண்டு இருந்துச்சு பற்றியா 2 ஜெயிலு, அதுக்குள்ளே உன்னை நான் உட்கார வைப்பேன். மதுரை ஜெயிலுக்கு உன்னை நான் அனுப்பியே தீருவேன். இது நான் கும்பிட்ற இந்த எல்லையில் இருக்கக்கூடிய பாண்டி மேலே நான் சத்தியமாக சொல்கிறேன். சரியா? ஓகே மக்களே, பாய்.